இந்த வெயில் நேரத்தில் உடல் சூட்டை குறைச்சி உடலை குளிர்விக்கக்கூடிய வெள்ளரி பழத்தை எப்படி எப்படிலாம் சாப்பிடலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முழு வெள்ளரி பழம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம தோலை சீவிக்கலாம். தோல் சீவுறது வச்சு நாம் சாஃப்டாக தோலை சீவ முடிஞ்சால் சீவிக்கலாம். இல்லை நல்லா பழுத்து வெடிச்சு இருக்கிற பழமாக இருந்தால் நம்ம கை வச்சு உரிச்சோனாலே நமக்கு தோல் நல்லா உறிஞ்சு வரும். சில வெள்ளரி பழம் அதுவே நல்லா பழுத்து வெடிச்சு இருக்கும். அந்த மாதிரி வெடிச்சிருக்கிற வெள்ளரி பழம் சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும், தோல் உரிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். கொஞ்சம் இது நல்லா பழுத்திருக்கு, ஆனால் வெடிச்சு வரல, அதனால் தோல் உரிக்க முடியலை. அதனால் நான் தோல் சீவிக்கிறேன். லைட்டாக மட்டும் உரிக்கிறதுக்கு வருது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உரிக்கிறதுக்கு ஈஸியாக ஃபுல்லாக நமக்கு தோல் கலண்டு வந்துச்சுன்னா அந்த மாதிரி உரிச்சே எடுத்துக்கலாம். அப்போனா வெள்ளரிப்பழம் எதுவும் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ள விதைகளெல்லாம் தனியாக எடுத்துடலாம். விதைகளை நாம் இப்போ பயன்படுத்தலை. இப்போ நாம் வெள்ளரி பழத்தை தோல் சீவிட்டு அதோட விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அப்படியே பிளேட்டில் வச்சு அது மேலே ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணி அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விதத்தில் எப்படி சாப்பிட்லாங்கிறத சொல்கிறேன். அதுக்கு நாம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம கட் பண்ண வெள்ளரி பழத்தெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். நல்லா சர்க்கரை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டு நம்ம கட் பண்ண வெள்ளரி பழத்தை கொஞ்சமாக கரண்டி வச்சு மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப மையாக மசிக்க வேண்டாம். நம்ம லைட்டாக மசிச்சு விட்டோன்னா நமக்கு ஒரு பவுலில் எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்தளவு மட்டும் மசிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நாம் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு விதத்தில் எப்படி வெள்ளரி பழத்தை ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் ஆப்ஷனல் தான், விருப்பம் இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். ஜூஸ் செய்கிறதுக்கு முன்னே இதை ஊற வச்சோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஜூஸ் ரெடியாகி வரும்போது இது நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த அளவு கொஞ்சமாக வெள்ளரி பழம் எடுத்து அதோட விதைகளை எடுத்துட்டு இதை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளரி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே பால் சேர்த்தோ இல்லை ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்தோ கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டம்ளர் பாலும் 1/2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ இதில் இனிப்பு சுவைக்காக 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இந்த டம்ளரில் மாற்றிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணுமா இல்லை கொஞ்சம் அங்கங்கே நமக்கு வெள்ளரி பழம் கடிப்படணுமா, அதை நீங்கள் பார்த்து அதுக்கேற்றாற் போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நாம் ஊற வச்சுருக்கிற சப்ஜா விதைகளை சேர்த்துக்கலாம். சப்ஜா விதைகள்ங்கிறது திருநீற்று பச்சிலைங்கிற செடியிலேருந்து எடுக்கப்படுற விதைகள். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸ் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது ஒரு 2-3 ஐஸ் க்யூப் மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குடித்தோன்னா இந்த வெயிலுக்கு உடலுக்கு அவ்வளவு நல்லது. உடல் சூட்டை குறைச்சி நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.